ஜீவனோடு கூட இருந்திருக்கவே முடியாது. அவர் நினைத்தனால்தான் இப்பதான் மலேசியால ஆட்டம் துவங்கி இருக்கிறது. ஆமா, அது ஜோஹர்ல தான் இப்பதான் கொஞ்சம் துவங்கி இருக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷம் துவக்கத்தில் கர்த்தர் சொன்னார், மலேசியாவில் நடக்கும்னு. எப்போ சொல்ல, பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் சொல்றேன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, வித்தியகாரன் எப்படா மலேசியாவில் எதிர்த்து நடக்கணும். இன்னைக்கு ஜோஹர்ல ஆடின ஆட்டத்தில் எல்லாம் பயந்து போய் 4 பொண்ணு உள்ளுக்கே எவ்வளவு பயம்னா, அது 6ஆ வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நிறைய இடத்துல ஒரு பெரிய சேதம் வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். இந்த தேசத்துல நாம் யோசிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு அசைவு, ஒரு ஷேக், ஒரு எர்த்குவேக் கட்டாயம் ஒரு சீக்கிரத்துல நடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். யாரு ஆண்டவரை வெறித்தனமா ஏசப்பாவை தேடுறீங்களோ அவங்க மேல ஆண்டவருடைய கரம் இருக்கும். கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் அவர்களை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்தவர் வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு 8ஆவது மாதம் 24ஆம் தேதி கூட சக்குன்னு வந்துடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிற மாதிரி 4 கட 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 வந்துருச்சு.
இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஒரு சீக்கிரமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை அறிய வேண்டும். மெய் தெய்வம் இயேசுவை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். எதெல்லாமே சொல்கிறார். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தி அல்ல, சில விஷயங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்கள்ல என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப டிக்டாக்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு சபை சிலுவை மேல கழுகு வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவா இருப்போம். கழுகு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மிக பிரபலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவை மேல கழுகு வரக்கூடாது, சிலுவை மேல புறா வந்தா பரவாயில்ல. ஒரு ஆமென் சொல்லுவா இருப்போம். அதான் என்னுடைய செய்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுகு வரக்கூடாது, புறா வரணும். ஒரு ஆமென் சொல்லுவா இருப்போம். ஏன்னா பைபிள் சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல செக்கை அடித்து உயர பரப்பார்கள். அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த மாதிரி பலன் அடைஞ்சு அவங்க உயரம் பரப்பாங்க பைபிள் சொல்லுது. ஆனால் கழுகு வந்து அமர்ந்தால் அது எதுக்கு அறிகுறி? ஏன் அப்படி நம்ம ஜனங்க ஒன்றும் அந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ரொம்ப நான் கவலைப்படுகிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு வசனத்தை அறிந்து வசனத்தில் என்ன நடக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் தெரியல, அதனால தான் சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் சும்மா கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். எது நடந்தாலும் அதுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறார். எது நடந்தாலும் அதுக்கு அடையாளம் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கல்லல்ல மரமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்குள்ள இருக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். அவர் பேசுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதை போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். வார்த்தை அனுப்பி தேவன் நம்மளை உருவாக்குகிறார். வார்த்தை அனுப்பி கர்த்தர் நம்மளை கட்டுகிறார். சுவாகவே ஏன் கழுகு வருகிறது? கழுகு வந்தால் என்ன நடக்கும்? என்னென்ன சம்பவங்கள் என்று வேதத்துல சில பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் கவனத்துக்கு ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் கவனமாக திருப்பிக் கொள்ள வேண்டும். ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். இந்த ஓசையா புஸ்தகத்துடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஆகிய தேவன் நல்ல கவனிங்க. இவர் தீர்க்கதரிசியாக நீங்க நிறைய பேர் தீர்க்கதரிசி கிளம்பிட்டாங்க. சோதரி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்க பார்த்தாலும் ப்ரொஃபட்றாங்க, நம்மளுக்கே பயமா இருக்கு. எங்க அப்பா அடிக்கடி என்று சொல்லுவாரு, தீர்க்கதரிசி என்று அழைக்கணும்னு நீ என்னால அப்படின்னுவார். ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நம்ம சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சலாதியில சபையை ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாரு, நீ குருன்னா ஆக அப்படின்னா. அந்த பையனுக்கு அப்போ வந்து ஒரு 7 வயசு 9 வயசா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பையன் சொல்லு, அவங்க வந்து குருடாக போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நான் போய் சொல்றது? இல்லை இது ஆண்டவர் சொல்றது, பேய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கட்டி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாரு, இல்லை அந்த பையன் குருடாக போறான். சரி, இப்ப நான் சொன்னா என்ன நடக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ சொன்ன மறுபடியும் சொல்லி அவங்க வேற சமயம் மாறி போயிடுவாங்க அப்படின்னா. அடப்பாவி, இப்படியும் சொல்றீங்க, இப்படியும் சொல்றீங்க, ஆனா நடக்கும் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அவங்க மன திரும்ப மாட்டாங்களா? இல்லை, அவங்க மன திரும்ப மாட்டாங்க. உனக்கு கண்ணு திருப்பி சொல்லுவாங்க, உனக்கு விரோதமாக அவங்க பேசுவாங்க, உனக்கு விரோதமாக அவங்க செயல்படுவாங்க அப்படின்னாங்க. நானும் எனக்குள்ள அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லக்கூடாது அடக்கி திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். எல்லாரும் ஆவியில நிரம்ப ஆரம்பித்தாங்க. நல்ல கவனிங்க. ஆவியில நிரம்ப ஆரம்பித்தோன்னே நான் என்னையே மறந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த பையன் உனக்கு கண்ணு குருடாக போகுது. ஆறாவது முடிஞ்சோன்னு கேங்கா நிற்கிறாங்க. ஏன் கேங்கா நிற்கிறாங்க பார்த்தா, ஐயோ இங்க வாயா, யாரை பற்றி சொல்றேன், என் பிள்ளைய பற்றி சொல்றேன். ஆமா ஆண்டவர் சொன்னார். உடனே சொன்ன மாதிரி மறுவாரம் என்ன ஆகிட்டாங்க. எனக்கு ஒரே கோபம், ஆண்டவரே சொல்லி போட்டு கடைசியில் என்னை இப்படி மாட்டி சிக்கல மாட்டி விட்டீங்களே. ஆனா நான்
நாட்கள் கடந்து போனது. அந்த பையன் சரியா ஒரு அந்த டைம்ல நடக்கல. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு, கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அவன் கண் தெரியாமல் போய்விட்டான். அவன் அப்படியே கண்ணு தெரியாம போய் அவன் குருடனா மாறிட்டான். ஃபுல்லா கண்ணு தெரியாம போயிடுச்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து அப்புறம் பாஸ்டர் கண்ணு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணி ஆண்டோட கிருபையில கர்த்தர் கண்ணை திறந்தாங்க. இருப்போம். ஸோ சில நேரத்தில் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார். சில தீர்க்க தரிசனங்கள் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். என்னது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம. ஏன்னா ஆண்டவர் எதிர்காலத்தை கர்த்தர் அறிகிற தேவன். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். இப்படி ஆண்டவர் நடந்ததும் நடந்து கொண்டு இருக்கிறதும் நடக்க போறதும் வெளிப்படுத்துகிற தேவன். நம்ம ஆளுங்க எப்போதுமே தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா அவங்க வந்து கடந்த காலத்தையே சொல்லணும், நடந்த காலத்தையே சொல்லணும். கடந்த காலத்தையும் நடந்த காலத்தையும் பிசாசுக்கும் தெரியும். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். பக்கத்தில் பார்த்து சொன்ன நடந்ததும் நடந்து கொண்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். என்ன கடந்து வந்தீங்க மந்திரவாதி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துல நீ இப்படி கடந்து வந்த, ஆமா நீ இப்ப இப்படி வேதனையில இருக்கிற. ஸோ சாத்தானுக்கு நடந்ததும் தெரியும், நடந்து கொண்டு இருக்கிறதும் தெரியும். நடக்க போறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நடக்க போறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்கினவர், அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர், அவர் தான் நம்மளை வணைந்தவர், அவர் தான் நம்ம எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நடக்க போகிற விஷயங்களை தேவன் பேசுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் சொல்லுகிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஓசியா தீர்க்கதரிசி 25 வருஷம் ஒரு ஊழிய அனுபவம். எத்தனை வருஷம் ஊழிய அனுபவம்? 25 வருஷம் ஊழிய அனுபவத்துல இருந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இங்கே சௌக்கிக்கு போ. இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க எங்க போக சொல்றாரு? எல்லாம் ஜெயிக்கிறீங்க. ஆமா இப்ப எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ். யாரும் சௌக்கிக்கு போறது எல்லாம் தைலண்ட் போயிடுறாங்க. சரி, இங்கே நீ சௌக்கிக்கு போ. அங்க போயிட்டு நீ ஒரு பிள்ளை ஒரு ஆளை கண்டுபிடிச்சு நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம பையனை சொல்லுங்க, கல்யாணம் பண்ணுவாங்களா? ஜாலிக்கா போவாங்க தவிர வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ரைட்? உண்மைதான், ஃபேக்ட் தானே. இப்போ பாருங்க, இப்போ சொல்ற ரோசியாகிட்ட நீ போ, நீ போய் கல்யாணம் பண்ணு, ரொம்ப சரியா கல்யாணம் பண்ணு. ஆனா இந்த தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வழி இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் கல்யாணம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு போறாரு. தீர்க்கதரிசி வாழ்க்கை நிறைய பேர் நீங்க ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி போல என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசி போல என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே அப்பா எரேமியா தீர்க்கதரிசி போல என்னை பயன்படுத்துங்க. அப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆண்டவரே இந்த மனிதர் பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க. நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஜெபிக்கிறதுனா ஓகே, அதுல தவறே கிடையாது. உங்களை எரேமியா போல மாத்துவாரு, உங்களை ஏசாயா போல மாத்துவாரு, உங்களை எல்லாமே மாத்துவாரு. ஆனா அவங்க செஞ்சதா நீங்க செய்ய முடியுமா? ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, உன் கொண்டாடி அவங்க எசேக்கியேலுடைய மனைவி இறந்தாங்க. இறந்தோன்னு சொல்றாரு, நீ அழுகாத அப்படின்றார். என்ன சொல்றாரு? நீ அழுகாதன்றார். அப்புறம் சொல்றாரு, ஒரு சைட்டு நீ படு அப்படின்றார். 1.5 வருஷம் ஒரு பக்கமே படுத்துட்டு இருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, மாட்டு சாணி எடுத்து அப்பத்தை போட்டு சாப்பிடுன்றார். என்ன சொல்றாரு? மாட்டு சாணி எடுத்து அப்பத்தை போட்டு சாப்பிடுன்றார். அழுகிறார். யார் அழுகிறா? எசேக்கியேல் அழுகிறார். ஐயோ ஆண்டவரே இப்படிலாம் சாப்பிடலாமா? பாருங்க, ஆண்டவர் டெமோன்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு இல்சவாயின கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு. ஊழியத்தை சாதாரணமா நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்லாம் வேற, ப்ராஃபஸி அடிச்சு விடுறாங்க, ப்ராஸ்பரிட்டிலாம் இல்ல. அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் அர்ப்பணிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் சொல்வதை கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாருன்னா ஐயோ நடக்குமே, ஆண்டவர் சொல்றாருன்னா பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன காலத்துல கர்த்தர் ஓசையா சொல்ற, நீ போய் கோமேசை திருமணம் செய்யி, அவரை திருமணம் பண்ணுவான், கல்யாணம் கருப்பாரு, அவன் திருப்பி ஓடி போயிடுவான், அவன் திருப்பி காசு கட்டி திருப்பி கொண்டு வருவான், திரும்ப ஓடி போயிடுவான், திரும்ப காசு கட்டி திருப்பி கொண்டு வருவான். ஐயா ஆண்டவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றாரு, ஏன் ஆண்டவர் அதை செய்ய சொல்றாரு அப்படின்னா, தம்முடைய இருதயத்தில் இருக்கிற விஷயத்தை வெளியரங்கமாக பிராக்டிக்கலா காட்டுவதற்கு கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். அதனால சொல்றேன், தீர்க்கதரிசன அபிஷேகம் வேற, தீர்க்கதரிசிகள் வேற. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வரும் வேற, தீர்க்கதரிசிகள் வேற. The office is different. The gift
தீர்க்கதரிசன அபிஷேகம் வந்து அவை போல ஆவியானவர் இறங்கும் போது நம்முடைய வாயை திறந்து நம்மளை பேச வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆனா தீர்க்கதரிசியாய் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை வேறவா இருக்கும். அவங்களுடைய அர்ப்பணிப்பு வேற, அவங்களுடைய வாழ்க்கை படிக்கும். ஆண்டவர் அவங்களுக்காக கர்த்தர் துணை நிற்பார். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், அவர்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அரிது, ரொம்ப ரேர். இந்த காலத்துல தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படுகிறது, அது டினை பண்ண மாட்டேன். அவை போல கர்த்தர் தீர்க்கதரிசன வரங்களை கர்த்தர் செயல்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு தீர்க்கதரிசன வரம் நமக்கு தேவை. எதை வேணாமே சொல்லுவார்கள், சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் நமக்கு தீர்க்கதரிசன வரங்கள் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை வரமும் நமக்கு தேவை, தீர்க்கதரிசன வரமும் நமக்கு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை வரமும் நமக்கு தேவை, தீர்க்கதரிசன வரமும் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அந்நிய பாஷை வரத்தை நாடுங்கள், தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். So the gift is very important. இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனமா நீங்க கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் ஓசையா கிட்ட கர்த்தர் பேசுறார். ஆண்டவர் என்ன பேசுறாரு? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்படியாக. ஏன் என்னுடைய தலைப்பு என்றால், ஏன் நியாயத்திற்கு வருகிறது? தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல, திருச்சபையில ஏன் ஆண்டுடைய கோமாக்கினை, ஏன் நியாயத்திற்கு வருது? எதனால வருது? இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோம், நல்லதா ஒரு காலத்துல கர்த்தரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஆனா ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருது? எதனால வருதுன்னு சில விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நீங்கள் கவனமாகவே நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் கவனமாக வசனத்தை கேளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக. வாசிங்க ஓசையா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறார். வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் எப்படி வர சொல்லுங்க பாருங்க. எங்க வரா சத்துரு? சத்துரு மாசம் எங்க வரா? ஆமா, சத்துரு கர்த்தருடைய வீட்டின் மேல் கழுகு போல் வரா. ஒரு தேவனுடைய வீடுல, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீடுல கழுகு வந்து அமர்ந்திருக்குன்னா அது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு வந்து அமருகிறான் என்று அர்த்தமா? ஏன் சத்துரு வந்து அமருகிறான்? காரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. காரணம் என்னது? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எங்க துவங்கும்? The judgment of God. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எங்க துவங்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேசங்களில பல இடங்களில் தொடங்கினாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது தொடங்குற இடம் தேவனுடைய ஆலயம். ஏன்னா அது தேவனுடைய வீடு என்று வேறாமல் சொல்லுவாங்க. அப்ப தேவனுடைய வீட்டை தான் கர்த்தர் ரொம்ப கவனமாகவே ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வீடு ரொம்ப அந்த வீட்டுக்கான பக்தி வைராக்கியம் கொண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அவர் வாழும் பொழுது அவர் நாட்டை சுத்தம் பண்ணாரா? இல்ல. அவர் தேசத்தை சுத்தம் பண்ணாரா? இல்ல. அவர் எங்க இருந்தார்? சவுத்துல போயிட்டு எங்க போனது? தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணினார். அவர் வசனம் சொல்லுகிறது, தன் ஆலயத்துக்காக அவர் பக்தி வைராக்கியம் கொள்கிறார். ஆண்டவர் ஆலயத்தை நேசிக்கிறார். He loved the church. ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏன் சபை அப்படின்றார். அப்ப தேவனுடைய சபை பாதாள வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பைபிள் சொல்றது, என்னுடைய சபை, என்னுடைய வீடு, அதுக்காக தேவன் பக்தி வைராக்கியம் கொள்கிறார். அதான் சொல்றேன், என்ன நடந்தாலும் தேவனுடைய சபையை பிசாசு தொடவே முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு சபையை தொடவே முடியாது. பாதாளம் எதிர்த்து வரும், ஆனால் பாதாளம் அதை மேற்கொள்ள முடியாது. சபை கர்த்தருடையது. எதெல்லாமே சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வீட்டுல நியாய தீர்ப்பு வருதுன்னா, கழுகு மான் வந்து அமர்ந்திருக்கிறான், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது அர்த்தம். ஆண்டவர் கோபம் கொள்றார், கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார், கர்த்தர் டென்ஷன் ஆகுறார். இருக்கிறாங்க. ஆண்டவர் கோபமாகி நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு தேசத்தை தேவன் கோபம் பண்ற
படிக்கிறது முன்பதாக முதலாக தேவன் சந்திக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சகல வாசிக்கிறார். 1 பேதுரு 4:17 சீக்கிரம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்க காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கவனிங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. இப்ப எல்லாரும் கவனிங்க, கை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் பரவாயில்லை, கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த டீச்சிங் மாதிரி பண்றேன், கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நியாய தீர்ப்பு முதல்ல எங்க துவங்கும்? வெளியே துவங்குமா உள்ள துவங்குமா? சொல்லுங்க பார்ப்போம். வெளியாவா உள்ளையா? வெளியாவா உள்ளையா? உள்ளதான் ஆண்டவர் முதல் சரிப்படுத்துவார். உள்ளதான் முதல் ஆண்டவர் வச்சு வாங்குவார். உள்ளதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அப்ப நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது. எப்படிப்பட்டதாக? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வாசிங்க. எசேக்கியேல் 9:5-6. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடு. எல்லாத்தையும் கொண்டு போடு அப்படின்றாங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். கவனிங்க, பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனால் ஒரு துணை ஓடாத நியாயத்திற்கு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு துணை ஓடாத நாம சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த அங்கிள் பாவம் வயசாச்சு, சுகர் ஓவர் ஆச்சு, ஒரு காலத்துல அவர் தப்பு பண்ணியிருப்பாரு, ஒரு காலத்துல அவர் அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நம்ம மன இறங்கி விட்டுறலாம். ஆனா ஆண்டவர் அதை விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். அன்லெஸ் அவர் மனம் திரும்பிட்டார்னா கர்த்தர் மனம் இறங்கி தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். வயசானவனாலும் சரி, அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் வாலிபரா இருந்தாலும் சரி, அது குமாரனால குமாரத்தேவரும் சரி, தேவன் ஒருத்தர் மேல ஆண்டவர் கோபப்பட்டார்னா, அவன் மனம் திரும்பலனா, அது யாரா இருந்தாலும் கர்த்தர் அவரை கண்டிப்பார். சோ அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கவனமா நீங்கள் இருக்க வேண்டும். ஏன் இந்த செய்தி நான் மத்தியானம் ஆறுதலை முடிச்சுட்டு காலை 4 மணிக்கு ஆறுதலை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த எனக்கு என்ன பேசணும் கர்த்தர் சொன்னாரு. ஒரு பயங்கரமான கோபாக்கினை தேசம் தெரியும், அநேக திருச்சபையிலும் கடந்து வர போகிறது. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சில விஷயங்களை சொல்லி இந்த நாட்களில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். We have to pray, we have to protect our family. எந்த இடத்துல ஜெபம் இருக்கிறதோ அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜெபிக்கிற வீடுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆமா, அதுக்காக சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூர் இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத வீடு ஊர்ல என்ன நடக்கும்? நீங்க எல்லாம் போட்டு நல்லா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு இருக்கும் போது நேரா பாயாசம் மேல பொச்சுன்னு வருவோம். சாப்பிட முடியுமா? முடியாது. ஆமா, காக்காவோட பாயாசம். சோ அதனால நம்மளுக்கு பாதுகாப்பே ஜெபம் தான். நமக்கு பாதுகாப்பு என்னது? ஜெபம் தான். ஜெபிச்சாதான் நமக்கு பாதுகாப்பு. ஜெபிச்சாதான் தேவன் நம்மளை வேலி எடுத்து நடத்துவாங்க. இதில் ஆமென் சொல்லுவேன். ஜெபிக்கணும், நல்லா ப்ரே பண்ணணும். சரி, இப்போ ஒன்னொன்னா நான் டக்கு டைம் ஆச்சு, நான் சொல்ல போறேன். எதனால் சத்துரு வருகிறான்? எதனால் தேவனுடைய நியாயத்திற்கு வருகிறது? எதனால் சத்துரு கடுகு போல கர்த்தருடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறான்? இப்ப தேவனுடைய வீடு அப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் chapter 3:16, 1 கொரிந்தியர் 6:19. இந்த 2 வசனம் சொல்லு, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். You are the temple of God. இப்போ இந்த டெம்பிள்ல சத்துரு வந்து உட்கார்ந்து
உட்கார்ந்து இருக்கிறான், கழுகு வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? முதலாவது ஓசையா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. ஓசையா 8:3 வாசிக்க. ஓசையா 8:3 டக்குனு வாசிக்க. இஸ்ரவேல் நன்மையை மறந்தார்கள், இஸ்ரவேல் நன்மையை மறந்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான், சத்துரு அவர்களை தொடருகிறான். நல்லவனுங்க, நன்மையை மறந்தார்கள், சத்துரு வந்துட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையை மறந்தா. எவ்வளோ ஸ்லோவா சொல்றீங்க, கொஞ்சம் பக்கத்துல இந்த சத்தத்திலே கொட்டாய் கொடுத்தா அப்ப நீங்க எவ்வளவு சத்தம் விடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையை மறந்தா வருவார், கோபப்படுவார். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நன்மையை மறந்துட்டாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை உண்மையிலே நன்றி உள்ளவன் அவனால் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆமென். வராத நன்றி இருக்கிறவன் ஆராதிக்காம இருக்கவே, ஜெபிக்காம இருக்கவே, துதிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்முடைய வீடுல நியாயத்தை இருக்கு? இன்னைக்கு ஏன் நம்மளோட போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம்? காரணம் என்ன? தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள். தேவன் செய்த நன்மைகளை உபாகம் 28ஆம் அதிகாரம் 46, 47 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் வருவாங்க, ரொம்ப வேதனையா சொல்லுவார். நான் உன்னுடைய கழுத்துல நுகத்தை போட்டேன். உபாகம் 28, 46, 49 நினைக்கிறேன். வாசிக்கிற வசனத்தை உபாகம் 28, 46, 49 வசனத்தை உபாகமும் 28, 47 வாசிக்க. 47 சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு களிகூரும். உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போன நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு, தாகத்தோடு, நிர்வாணத்தோடு நல்ல கவனிங்க. அவர்கள் உன்னை அழித்து தீர மட்டும் இருப்பு நுகத்தரை மக்களத்துல போட வேண்டார். இப்ப என்னாச்சுன்னா, இப்ப நம்ம முன்னெல்லாம் இருந்தோம், ஆண்டவர் கிருபையா நம்மளை ஆசீர்வதிச்சார். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. ஆமென் வராத கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. இந்த காலையில ஒரு பாஸ்டர் வந்தார் பார்த்தீங்களா? இந்த காலையில வந்து பிரசங்கமான பாஸ்டர் அவர் சொன்னார், இந்த அவர் பெங்களூர்ல கேரளால இருந்து கோசோனா போனாராம். எப்படி போனாரா? கோசோனா. ஒண்ணுமே இல்லை, சாப்பிட கூட வழியதான் வந்தாராம். இன்னைக்கு அவருக்கு கீழே 40 பேர் வேலை செய்யலாம், 10,000 பேர் மட்டும் ஆத்துமாக்கள். அவர் அவ்வளோ என்ன சொல்றது காரணம் சொன்னா, நான் எல்லா விஷயத்துல ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறேன். நம்ம ஆளுங்க கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவாங்க, கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க? நாங்களும் என்ன பண்ணுவோம்? அவங்க வந்து அழுகும் போது, கஷ்டப்படும்போது, வேதனை வரும்போது, ஐயோ பாவமாச்சு, நாங்களும் அவங்க உண்மை உருக்கத்தோடு அழுவாங்க, நாங்களும் உருகி 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 ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? உருகி உருகி. கண்ணீர் வந்துருச்சு கண்ணு. ஐயோ இந்த அக்கா பாவண்டா, இந்த பிள்ளை பாவண்டா, அந்த அண்ணா பாவண்டான்னு சொல்லி நாங்களும் உருகி 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 கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். கடைசியா என்ன பண்ணிடுவாங்க? நல்லா வந்தோடனே நம்மளையும் மறந்துடுவாங்க. யாரை மறந்துடுவாங்க? ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்ப கேட்ப, எங்க காணா போயிட்டீங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணாம, வெள்ளிக்கிழமை ஆளை காணாம. ஐயோ பாஸ்டர் ஓவர் டைம் பாஸ்டர். என்னது ஓவர் டைம் பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை ட்ரிபிள் பே அப்படின்வாங்க. முதல் பே, 2 பே, 3 பே, ட்ரிபிள் பே. அப்புறம் கடைசியா எப்படி அடைவாங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்டா பேயா அடைவாங்க. கடைசி எப்படி அடைவாங்க? பேயா அடைவாங்க. ஆண்டவர் தேடுறதே கிடையாது. கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடுவாங்க, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க, அப்புறம் ஆண்டவரை தேட மாட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடல, நீ நான் செஞ்ச நன்மையை மறந்துட்ட. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க மனசத்தை பற்றி சொல்லுங்க, தேவன் செய்த நன்மைகள் நினைச்சு நினைச்சு ஆண்டவர் நன்றி சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீங்களே, ஒண்ணுமே இல்லாம எங்களை வாழ வச்சீங்களே, தகுதி இல்லாத கர்த்தரை உயர்த்தினீங்களே. ஒரு ஆமா கால் இல்லாம இருக்கான், கை இல்லாம இருக்கான், ஆனா இதுவரைக்கும் தேவன் அவருக்கு நல்ல கரத்தை கொடுத்து, கால் கொடுத்து, கையை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு கர்த்தர் சுகத்தோடு வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் கிரந்தத்தை நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. மலேசியால கிரைம் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அவங்க ஒரு ஆள் அன்னைக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டல் நான் போயிருக்கும்போது முன்னுக்கு ஒருத்தவங்க இந்த
பெருசா இருந்துச்சு. காலே இவ்வளவு பெருசு, வீங்கி போயிருந்தது. காலு 2 காலு வீங்கி போய் அவனுக்கு யூரின் போக முடியாம கத்துறான், கூப்பிடுறான். நர்ஸ் அவனை கண்டுக்கவே இல்லை. ஐயோ என்னால முடியல அப்படின்றான். அவனுக்கு 2 கண்ணும் தெரியல, காலும் தெரியல. நான் ஆண்டவரை கோவப்பட்டேன். என்ன ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறீங்க? என்ன ஆண்டவர், அரை நாள் ஒரு நாள் தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டல். என்ன ஆண்டவர் இப்படி உட்கார வச்சிருக்க, நம்மளை எப்படி மனத்தை வாங்கிட்டீங்களே? ஆண்டவர் சொன்னார், சுத்தி பாருடா அப்படின்னாரு. சுத்தி பார்த்தா ஒருத்தனுக்கு கால் இல்லை, ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சிருச்சு, அப்படி எலும்பு வண்டியை நிற்கிது. ஒருத்தனுக்கு இப்படி யூரின் போக முடியல, என்னென்னமோ கேஸ். ஆண்டவர் கேட்டாரு, அவனுக்கு எல்லாம் நடந்தது உனக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவர், மூடிக்கிட்டு ஆராதி அப்படின்னாரு. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நம்ம எப்போதுமே மற்றவர்களோட கம்பேர் பண்றோம் தானே. அந்த மற்றவர்கள் ஆண்டவர் இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி, என்ன ஆண்டவர் அப்படி, என்ன ஆண்டவர் இவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு. அதுக்கே நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். என்ன ஆமென் சொல்ல வேண்டாம்? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படியோ சமாளிக்க வைக்கிறார். எப்படியோ தேவன் நம்ம நடத்துறார். எப்படியோ தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சொல்ல never complain. எல்லாவற்றிலும் பிலிப்பியர் 4:6 படி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்றி செலுத்திட்டே இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்பா நன்மை ஆண்டவர் நன்றி செலுத்தவே இல்லை. நன்மையை மறந்தாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம லைஃப்ல எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பார், அதெல்லாம் மறந்துருப்பாங்க. கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்து ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தரை துதிக்கிறது இல்லை, கர்த்தரை மறந்தாங்க, ஆலயத்துக்கு போறது இல்லை. இப்போ பிரச்சனை எல்லா இடத்துல பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் வெறித்தனமா சொல்லணும், கர்த்தரை தேட கிடைக்கணும். என்ன ஜெபம் பண்றது இல்லை அப்படின்னா அது போக ஜெபம் பண்ணி என்ன கிடைக்குது? நான் சொல்ல ஒரு காரியம் நல்லா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்னைக்கு அதிகமா ஜெபிக்கிறோமோ அன்னைக்கு அதிக பிரச்சனை வரும். நீங்க ஜெபம் பண்ணாம இருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா என்னைக்கு நீங்க அதிகமா ஆண்டவரை தேடுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன அதிகமா பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா முடிவுல கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ரெண்டாவது ஒரு ரகசியத்தை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜெபிக்காம இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. பக்கத்துல பாருங்க, நீ ஜெபிக்காம இருக்கும்போது ஜெபிக்காம இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. ஆனா என்னைக்கு நீ அதிகமா ஜெபம் பண்றியோ உள்ள இருக்க குப்பைலாம் வரும், வெளியே வரும். முன்னா உன் கண்ணுக்கு தெரியும், இதா இப்படியா, இந்த பிரச்சனையா, இவன் எப்ப மாறினா, அவன் எப்ப மாறினா, நல்லா இருக்கிறவங்க கெட்டவனா மாறுவான். ஏன் நல்லா இருக்கிற கெட்டவன் மாறினா? அவன் நல்லவன் இல்லை, அவன் ஏற்கனவே என்னது கெட்டவன் தான். ஆனா அவனுடைய சுயத்தை உனக்கு தெரியல. ஆனா என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறையோ ஆண்டவர் உள்ள இருக்கிற என்ன பண்றாரு, வெளியே காட்டுறார். அதான் சொல்றேன், ஜெபத்தை விடாத. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ரகசியங்களை வெளியே கொண்டு வருவார். கடைசியா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். எதற்கு ஆமென் சொல்லுவாங்க? இதை புரியாம இது தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஜெபிக்காம இருக்கும்போது அவன் நல்லாதான் இருந்தான், ஃபர்ஸ்ட் கொஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்ப சோமான பொறுப்போல அவன் ஏமாத்துற மாதிரி இருக்கு, நான் இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. அவன் புத்தியே அதுதான், அவன் புத்தியே. அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் காட்டுறாரு, ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ஷோ பண்றாரு. இவரு இவன் உண்மை இல்லை, இவன் உண்மை. நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க விடாம ஜெபிக்கணும், நீங்க விடாம கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்க விடாம தேவனை மகிமைப்படுத்தணும். எதற்கு ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, ஏன் நியாயத்திற்கு வருது? ஏன் அவருடைய கோபம் நம்ம மேல வருது? நன்றி நாம இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, சரி, ஏன் கர்த்தர் கோபப்படுற? ஓசையா 8:4 வாசிங்க. ஓசையா 8:4. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அவங்களே ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனாலும் என்னாலே அல்ல, என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜனங்க சொந்தமா ராஜாக்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. என்னது? செல்ஃப் ப்ரோக்ளைம். சொந்தமா என்ன பண்ணாங்க? ராஜாக்களை ஏற்படுத்தாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜா கொடுத்தாங்க, அவங்களே கேட்டாங்க. அவங்களே கேட்டாங்களா இல்ல கர்த்தர் கொடுத்தாரா?
அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டோடைய சித்தத்தை கேட்கறதே இல்லை. ஆண்டோடைய சித்தத்தை கேட்கறது, ஆண்டவரே இவங்க பாஸ்டர் ஆகலாமா, சபையில ஊழியக்காரனா மாறலாமா, இவங்க ஊழியம் செய்யலாமா, கொஞ்சம் காசு இருந்தா உடனே பாஸ்டர் ஆயிடுறாங்க. அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போனேன், தப்பா நினைச்சுக்காரு, நான் ஃபேக்கா பேசுறேன். 150 பாஸ்டர் போதகர் மாதிரி வந்திருந்தாங்க. வச்சு வாங்கன்னு வாங்கி விட்டேன். ஒரு வருஷம் ஒரு பைபிளே முழுசா படிச்சிருக்க மாட்டான், ஒரு பைபிளே முழுசா படிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் பாஸ்டர் ஒரே ஒரு பாட்டு எழுதியிருப்பான். எத்தனை பாட்டு எழுதியிருப்பான்? ஒரே ஒரு பாட்டு. நீங்க பார்க்கணும், ஒரு பாட்டு தான். உடனே அவன் ஒரு பாஸ்டர். ஒரு பாஸ்டர் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டிருக்கிறான். வரமானுங்க. ஒரு பாஸ்டர் முதல்ல என்னது குவாலிஃபிகேஷன்? காலிங் இருக்கணும், அழைக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்கிற வசனத்தை எபிரேயர் 5:4 வாசிங்க. எபிரேயர் 5:4. எபிரேயர் 5:4 வாசிங்க. மேலும் ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் கவனிங்க. மேலும் ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆரோனை போல ஒருத்தன் அழைக்கப்படலன்னா அவனுக்குள்ள காலிங் என்னன்னா, அவனை நம்ம சும்மா ஃபோர்ஸ் பண்ணி அவனை பாஸ்டர் ஆக்க கூடாது. நான் எப்போதும் சொல்லுவேன், நம்ம ரேண்டம் பாஸ்டர் ஆக்கணும் நான் ஜெபம் பண்றதில்ல. ஆண்டவருடைய அழைப்பு இருந்தா அவன் பாஸ்டரா மாறுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். காலிங் இருக்கணும், அழைப்பு இருக்கணும். சும்மா எல்லாரையும் பாஸ்டர் ஆக முடியாது. எல்லாரும் என்ன பாஸ்டர் கூப்பிடு, பாஸ்டர் கூப்பிடு, பாஸ்டர் கூப்பிடு அப்படின்னு கூப்பிடக்கூடாது. அந்த அபிஷேகமே அவங்களை மாற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? நம்ம நீங்க எல்லாம் மனுஷன் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் கெடுக்கிறதே நீங்க தான். ஒத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெடுக்கிறதே யாரு? இன்னைக்கு நிறைய பேர் கெடுக்கிறதே நீங்க தான். ஏன்னா எல்லாரையும் வாசல் கூப்பிடுறது கெட்ட புத்தி மனுஷனுக்கு தான். வரவன் போறவன் உட்காரவன் நிற்கிறவன் பாட்டுக்காரன் இவெஞ்சலிஸ்ட் யாரும் வித்தியாசம் தெரியல, மிஷனரி யாரும் வித்தியாசம் தெரியல, பாஸ்டர் யாரும் வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் அழகா போட்டு சுட்டு போட்டு வந்தா ஒரு 2 வார்த்தை பேசிட்டா உடனே அவனை பாஸ்டர் கூப்பிடுறீங்க. ஒரு பாட்டு எழுதிட்டானா அவனை பாஸ்டர் கூப்பிடுறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி கடவுளை சும்மாவே பாஸ்டர் பாஸ்டர். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார், அவர் கித்தார் வாசிகள் இருந்தார். என்ன வாசிகள் இருந்தாரு? கச்சேரியில கித்தார் வாசிகள் இருந்தார். நல்ல கச்சேரி என்ன பண்ணிக்கிறாரு? கித்தார் வாசிகள் இருந்தார். ஒரு பாஸ்டர் பின்னால் வந்து கித்தார் வாசிகள் இருந்தார். ஜனங்க அவர் பாஸ்டர் இல்லை, அவர் யார்? அவரு ஹே பாஸ்டர், ஹே பாஸ்டர், ஹே பாஸ்டர், ஹே பாஸ்டர் கூப்பிட்டு 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 கூட கடைசியா வந்தா இந்த வந்தாரு. பைபிளே தெரியல, பைபிளே தெரியல. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்றோம். என்ன பிரசங்கம் பண்றோம்? ரொம்ப கவலையா வசனம் தெரியாம பிரசங்கம் பண்றாங்க. ஆனா சொல்ற அழைப்பு இருக்கணும். அழைப்பு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு நான் ஆண்டோட கேட்டேன், உண்மையில அழைப்பு இருக்கா? இது சும்மா என்ன கூப்பிடாதீங்க. நான் ஒரு பேசிக்கான இன்ஜினியர். நான் ஒரு இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். 10 ஆண்டுகள் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தேன். நம்ம குவாலிஃபைடு இன்ஜினியர். நல்லா சம்பாதிச்சேன். கர்த்தர் கிருபையா ஆண்டவர் ஞானம் கொடுத்தாரு. திடீர்னு ஒரு நாள் அது என்ன ஆண்டவர் சந்திச்ச விதம் வேற மாதிரி. நீங்களா ரொம்ப நல்லவங்க, ஒரு ஆமென் சொல்ல வரட்டும். நான் காலையில் 8 இருந்து 4 மணி வரைக்கும் டையோட தான் இருப்பேன். காலை 8 மணி 4 மணி வரைக்கும் இருப்பேன், டையோட இருப்பேன். நம்ம இங்கிலாந்து தேசம் ரொம்ப கூலா இருக்கும்ல. அப்புறம் 8 மணிக்கு மேல, ஆமா, இந்த முகம் வேற, 4 மணிக்கு மேல இந்த முகம் வேற, அந்த முகம் வேற. 4 மணிக்கு மேல வேலை முடிச்சிட நேரா போவேன். நேரா போயிட்டு உட்கார ஒரு கடையில நல்லா குடிப்பேன். நல்லா என்ன பண்ணுவேன்? குடிச்சுட்டு அப்படியே ஊராதியா இருந்த என்னைய விடிய கால 3 மணிக்கு ஒரு நாள் இயேசு அழைக்க வந்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு ஆண்டவர் என் லைஃபை மாற்றினாரு. கர்த்தர் என்னை மாற்றினாரு, என் இருதயத்தை மாற்றினாரு. அப்புறம் மொத்த கேள்வி, மொத்த வார்த்தை அவர் சொன்னது, ஊழியத்துக்கு வா அப்படின்னாரு. நான் ஊழியம். நான் போய் இங்க ஓடி போய் எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா ஆண்டவரை பார்த்தப்பா. எங்க அப்பா உடனே சொன்னா, நீ ஆண்டவரை பார்த்துக்க மாட்டேன், பேயதான் நான் பார்த்துருப்பா அப்படின்னா. எங்க அப்பாட்ட சொன்னாரு, நீ ஆண்டவரை பார்த்துக்க மாட்டேன், யாரை பார்த்துருப்ப? இல்ல ஆண்டவரை பார்த்தப்பா.
நீ ஆண்டவரை பார்த்தா உண்மையில பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வா. திரும்பவும் போய் பைபிள் ஸ்கூல் படிச்சு திரும்பவும் பட்டம் பெற்று ஆங்கிலிக்கன் ஃபாதரா மாறி பிஷப் எனக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி அப்புறம் ஒரு 6 மாசம் லண்டன்ல செப்பலே நான் ஒரு சர்ச்சில் ஃபாதரா இருந்தேன். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் திரும்ப அந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். எதனாமே சொல்லுவாங்க, ஆண்டவர் கொண்டு வந்து ஆண்டவர் என்னை மாற்றி ஆண்டவர் அப்ப எங்க அப்பா சொன்னேன் படிச்சு வந்துட்டப்பா ஊழிய சரி. அப்போ எங்க அப்பா மைக்கு எங்க கொடுத்தாரு. எங்க அப்பா விட்டாரா மனுஷன் கேட்டு பாருங்க, ஸ்டீவன் மண்ணு நம்மளை பாட்டி எடுத்துருவாரு. ஆமா, மைக்கே கொடுக்க மாட்டாரு, பிரசங்கம் பண்ண மாட்டாரு, டெஸ்ட் பண்ணுவாரு, சோதிப்பாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பின்னால சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா இவர் என்னடா பிரசங்கம் பண்றோம் தலையில தட்டுவாரு. ஏன்னா எனக்கு தமிழ் வராது, தமிழ்ல பேச பிரசங்கம் பண்ண வராது. நான் தமிழ் ஸ்கூல் இல்லை, நான் படிச்சதுதான் இங்கிலீஷ் நாய் ஸ்கூல். எப்படி தமிழ்ல பிரசங்கம் பண்ணோம், தமிழ்ல எனக்கு வராது. இப்படி தாவீது அவன் அப்படிதான் பைபிளே போடுறது. நம்ம என்ன சொல்லுவோம், தாவீது அவன் தேவனுடைய இருதயம், அவன் சொல்லாத அவர். எல்லாத்துக்கும் அவர் எப்படி போட முடியும்? தாவீது அவர், ஆபிரகாம் அவர், எலியா அவர். அந்த பாடி கரெக்டா வராது. வேணுமணிக்கு செய்வார், வேணுமணிக்கு பண்ணுவார். ஏதாவது நம்மளை பண்ணி கடைசிக்கு அப்பா கிடையாது. வாங்குறீங்க ஒரே வார்த்தை, நீ உண்மையிலே அழைக்கப்பட்டவனா இருந்தா நீ கடைசி வரைக்கும் ஜெயிப்ப அப்படின்னாரு. ஓஹோ, கதை இப்படியோ. நேரா போனேன் ஜோமான ஆண்டவர் உண்மையிலே அழைச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ப்ளீஸ் ஆண்டவர், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சுவிசேஷ ஊழியம் 4 பேர்ட்ட இயேசு பத்தி சொல்லிட்டு போறேன். ஆனா ஆண்டவர் என்ன தெளிவா சொன்னார், இல்ல நீ போதுங்க, நீ ஒரு அப்போஸ்தலர், நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய மகா கிருபையில என் மூலியமா மட்டும் 17 சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் 93 நாடுகளுக்கு கட்டளை கொண்டு போயிருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் சபையை ஸ்தாபித்திருக்கிறேன், எத்தனையோ இடங்களை பாடுபட்டிருக்கிறேன், எத்தனையோ இடங்களை கட்டளைக்காக ஆண்டவருக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறேன். ஆனால் அநியாயங்களா அழைப்பு, அந்த அழைப்பு இன்னைக்கு அழைப்பே இருக்காது. ஊழியத்துக்கு வராங்க அழைப்பே இருக்காது. சும்மா ஒரு பேங்க் மேனேஜரா இருந்து டக்குன்னு பாஸ்டர் ஆக்கிடுறாங்க, சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறா டக்குன்னு பாஸ்டர் முடியாது. அது நிற்காது, அது ஆண்டோட சுத்தம் இல்லை. நல்லா ஜபிக்கணும், சபை மக்கள் ஜபிக்கணும், ஊழியர்கள் ஜபிக்கணும், தேவ பிள்ளைகள் ஜபிக்கணும். ஒரு ஊழியம் கனமானது, பயங்கரமானது. ஜனங்கள் சபை மக்கள் நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். சும்மா நிறைய பாஸ்டர் கூப்பிடக்கூடாது. வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் ரெவலேஷன் 2:2 சீக்கிரம் படிக்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உன் கிரியைகளையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்களை தன்னை அப்போஸ்தலராய் கண்டறிகிறதையும் இந்த சபையில என்ன பண்றாங்கன்னா, எபேசியர் சபையில அவங்க கண்டுபிடிக்கிறாங்க யார் பாஸ்டர் யார் பாஸ்டர் இல்லை. நான் சொன்னேன், திறமையா பிரசங்கம் பண்றவனா பாஸ்டர் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திறமையா வேகமா சொல்லலாம், தூக்க தட்டி சொல்லுங்க, திறமையா பிரசங்கம் பண்றவனா யார் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. வீட்டுக்கு சும்மா திறமையா ஒரு ஆட்டி நல்ல தமிழ் வார்த்தை பேசுறவனா பாஸ்டர் கிடையாது. அழைக்கப்பட்டிருக்கானா, அழைக்கப்பட்டிருக்கானா, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலிங் இருக்கா? வைரமுத்து கூட தான் பயங்கரமா பேசுவார் வசனம்னா, அதுக்கு நான் ஒரு பாஸ்டர் வைரமுத்து கூப்பிட முடியுமா? நிறைய வகைங்க. அவர் இயேசுக்காக இயேசுவை பற்றி பேசினார், பயங்கரமா பேசினார். இன்னும் நம்மளே சொல்லணும். டிக்டாக்ல ஃபேஸ்புக் யூடியூப்ல சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, யார் பார்த்துருக்கா? சுல்தானா ஒரு லேடி பயங்கரமா பேசுது பைபிள்ல இருந்து. அது ஒரு முஸ்லிம் லேடி பயங்கரம். அதுக்கு பாஸ்டர் சுல்தானான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த மனுஷன் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கு. அது சொல்றது பைபிள் ஒரு தேன் கூடு அப்படின்னு சொல்லி வாங்கி எடுத்து கிடையாது. அழைப்பு இருக்கணும். அப்ப ஏன் தேவனுடைய வீட்டுல கோபம் வருது? ஏன் கட்டுற டென்ஷன் ஆகுறாரு? ஏன் ஆண்டவர் டென்ஷன் ஆகுறான்னா, அழைக்கப்படாதவர்கள். அழைக்கப்படாதவர்களுக்கு கூட்டம் போகுமா? போகும். பிசாசு அவர்கள் என்ன பண்ணுவான்? பயன்படுத்துவான். கடைசி காலத்தில் இருக்கிறோம்.
முதலாவது நன்மையை மறந்தார்கள், இரண்டாவது அணைக்கப்படாத இருந்தார்கள், மூன்றாவது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8 சீக்கிரம். இஸ்ரவேல் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். விரும்பப்படாத காரியங்களை பணிப்பிடங்களை செய்கிறார்கள். இப்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், விரும்பப்படாத. ஏதாவது சொல்ல விரும்பப்படாத. சபையில இன்னைக்கு சபைனா பரிசுத்தமா இருக்கணும். சர்ச்னா எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரி சபைனா எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. அதுக்கு உங்களை வெள்ளை வெள்ளையை உடுத்திக்கிட்டு வெள்ளை உடுத்துனாலே பரிசுத்தமா கிடையாது. அதுக்கு நான் கருப்பு போடுறதுனால நான் பாவியம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்றேன், வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறதுனால நீ பரிசுத்தமா. நான் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பிள்ளை ரொம்ப சோப்பா இருந்துச்சு. ஒரு பிள்ளை என்னது ரொம்ப சோப்பா இருந்துச்சு. இன்னொரு பிள்ளை ரொம்ப கருப்பா இருந்துச்சு. இன்னொரு பிள்ளை என்னது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. இன்னொரு பிள்ளை எப்படி இருந்துச்சா? அப்ப நான் கிளாஸ்ல இருக்கும்போது திடீர்னு வாத்தியாருடைய போன் காணாம, போன் அல்ல கேமரா காணா போச்சு. வாத்தியாருடைய கேமரா காணா போச்சு. உடனே யார் திருடி இருப்பா அப்படி சொல்லுவாங்க. உண்மையா சொல்றேன், அந்த கருப்பா இருக்கிற பிள்ளைய வாட்டி எடுத்துட்டாங்க. நீ தான் திருடிட்ட. அந்த பிள்ளைய போட்டு இல்ல மூஞ்ச பார்த்தாலும் எப்படி இருக்க திருடு மாதிரி இருக்க. ஆனா அப்பயே கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். எதை விட ஆமென் சொல்லுறாங்க. அப்ப நான் ஒரு உமரான யோசிச்சுட்டு டீச்சர்கிட்ட போய் சொல்றேன், டீச்சர் அந்த பிள்ளையா இருக்காது, சோப்பா இருக்கு பாத்தியா, இது மொழியே சரியில்லை, இதுவாதான் இருக்கும். அப்ப டீச்சர் என்ன சொல்றாங்க, வாய்ப்பே ராஜா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அப்ப நான் யோசிச்சேன், நல்ல பிள்ளைன்றாங்களே, சரி உன் பேக்க தேடுவோம் அப்படின்னா இந்த கருப்பு பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, பேக்க கொடுத்துருச்சு. ஏன்னா அது கிடைக்கல. ஆனா இந்த சூப்பா இருக்கிற பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, பேக்க கொடுக்க மாட்டேச்சு. உடனே திறந்து பார்த்தா மாத்திரோட கேமரா பேக் உள்ள இருக்க. ஆமா, வாலிப பயணிகளா, அழகு கண்டு வாங்கிக்காதீங்களா, புத்தியை பாருங்களா, கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். அதனுடைய பணிகள் சபையில ரொம்ப கவனமா இருக்கணும். பாவம் திருச்சபையில, பாவம் சபையில எப்படி நடக்குது, சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ரொம்ப இந்த பொங்கல் நம் கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் கூறியது அல்ல அல்ல அல்ல. நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க கோச்சுக்கலாலும் சரி, பொங்கல் கொண்டாடுறான்னு சொன்ன முதல் ஆளு அங்கிள் மோகன் சிலாதர்ஸ். அவர் தான் சொன்னார், நான் இறை படித்து ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், அது தப்பு. ஏன் அப்படின்னா பொங்கல் சூரிய நமஸ்கார், சூரிய கடவுளுக்கு கொண்டாடுகிற ஒரு நாள். பொங்கல் யாரை கொண்டாடுற நாள்? சூரியனே நன்றி, சூரிய பகவானே நன்றி சொல்லுங்க. அது இப்ப என்ன பண்றாங்க, அது கொண்டு சர்ச்சில் கொண்டாடுறாங்க. அதை கொண்டு என்ன கொண்டாடுறாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, சர்ச் பள்ளிக்கூடத்தை முடிக்க அதை கொண்டாடுறாங்க. நம்ம சூரியனை வணங்கக்கூடாது, சூரியனை படைத்தவரை வணங்க, படைப்பை வணங்கக்கூடாது. நாக்காலிய பெருமையா பேசுறதுல, நாக்காலிய செஞ்சால்தான் கிரேட். எதை ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம படைத்தவரை, சூரியனை படைத்தவரை வணங்கு. ஆனா நம்ம பொங்கல் கொண்டா, பொங்கல் சாப்பிடு வேணாம்னு சொல்லு, நானே பொங்கல் சாப்பிடுவேன், கொடுத்தா 4 தட்டு வச்சு வாங்கி விட்டுருவேன். பிரேஸ் வாங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பொங்கல் சாப்பிடு வேணாம்னு சொல்லுங்க. இட்ஸ் ராங். நீங்க போய் அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னா கூட அவர்கிட்ட வைஷ்ணவ அனுப்பிவிட்டார். தப்புனா தப்பு. மாரியா பகறீங்க, ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் கொண்டாடுறீங்க தானே, தப்பு. இட்ஸ் ராங். நீங்களே சாப்பிட தேடிக்காதீங்க. நம்ம என்ன செய்யணும், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், நீங்களே கதவை திறந்து சாபம்
உள்ள வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி செய்யறீங்க. உங்களுக்கு தெரியாம இருந்தா இட்ஸ் ஓகே. பட் இனி அதை செய்யக்கூடாது. இனி அதை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். புலம்பல் யாரும் வாசிக்கிறது இல்லை. புலம்பல் எரேமியா தீர்க்கதரிசனம் எழுதின புலம்பல் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டார், ஆண்டவர் கோபம் ஆயிட்டார், புறக்கணிச்சிட்டார், பண்டிகைகளை எடுத்து தூக்கி வீசுகிறாங்க. தேவன் ஆரம்பமே எனக்கு தேவன்ட்டார். ஏன்? பரிசுத்தமா இருக்க வேண்டிய ஒரு இடம், பரிசுத்தமா இருக்க வேண்டிய நினைக்கிற பாஸ்டர் மோகன் சொல்லுறது அப்படி இல்லை. ஐ டாக்கிங் தி வேர்ட் ஆஃப் காட். தப்பா நினைச்சுக்காங்க. ஐ டீச்சிங் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். உங்களுக்கு தெரியும் திருநங்கைக்கும் அன்னகருக்கும் வித்தியாசம் இருக்கு. ரைட்டா? அது தெரியுமா? திருநங்கை தெரியுமா? திருநங்கை தெரியுமா தெரியாதா? தெரியும். திருநங்கை நீங்க பார்க்கணும்னா பின்னால் ஒரு கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கான், அவனை பாருங்க. திருநங்கை திருநங்கை தெரியுமா தெரியாதா? அன்னகர் தெரியுமா தெரியாதா? வாட்ஸ் அன்னகர் அதை கேட்கறாங்க. இல்லையா? வாட்ஸ் அன்னகர் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. திருநங்கையும் அன்னகரும் சேம் அப்படின்னாங்க. சேம் கிடையாது. திருநங்கை ஒரு ஆவி, ஒரு பொல்லாத ஆவி. 9 இந்த மைண்ட் அது ஒரு ஸ்பிரிட். அது என்னது? அன்னகர் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள், தேவனுக்காக மாறினவர்கள், ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு 3 காரியம் சொல்றாரு. ஒண்ணு என்னது? பிறந்தவர்கள், ஆக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக மாறினவர்கள். 3 காரியம் சொல்லி பார்ப்போம். பிறந்தவர்கள், ஆக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக மாறினவர்கள். அழகா இருக்கு. அப்ப சாபத்துல ஆயத்துல ஒண்ணு பிறக்கும். சாபத்துல எதனால பிறக்கிறது? சாபத்துல அந்த ஹோமத்துல சாபத்துல பிறக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அந்த ராஜா அரண்மனையில் வேலை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, நெகேமியா, தானியேல், இவங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் என்னது? இவங்க எல்லாரும் ஆக்கப்பட்டவர்கள். ஏன்னா யாரும் ராணி என்ன செஞ்சவர் கை வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெட்டிடுவாங்க. ஆமா, வெட்டிட்டு யாரும் ராணிய கை வச்சிடக்கூடாது. 3வது கேத்தலிக் ஃபாதர்ஸ், சரிங்களா? அவங்க அண்ணன். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணாம தேவனுக்காக அர்ப்பணித்து ஊழியர் செய்றாங்க. கேத்தலிக் ஃபாதர்ஸ் அவங்க அண்ணன். திருநங்கை டோட்டல் வேற, அண்ணகர் டோட்டல் வேற. இன்னைக்கு திருநங்கையும் அண்ணகரும் சேம்னு சொல்லி இந்த திருநங்கையும் பாசராகி உண்மையிலே ஒருத்த மன திரும்பிட்டானா, ஒரு ஆண் உண்மையிலே மன திரும்பிட்டானா, அவன் சாரினா கழட்டி போட்டு பேண்ட போட்டு கத்தரை தொட்டனை அமெரிக்கால எத்தனை பேர் பார்க்கிறோம். திருநங்கை எல்லாம் அவங்க மாத்திக்கிறாங்க. ஆமா இல்லையா? மாத்திக்கிறாங்களா இல்லையா? மனமாறி வர்றாங்க, மாத்திக்கிறாங்க. ஐயோ, இந்த பாவத்தை நாங்க செஞ்சிட்டோம். அது சோதம் குமாரவடைய ஆவி. ஆண்டவருக்கு அருவருப்பு, தேவன் அருவருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவி இப்ப எங்க நடக்குது? பள்ளிக்கூடத்துல, சபையில அவங்களை கொண்டு மாறாதவங்களை கொண்டு பாஸ்டராக்கி அவங்களை பிரசங்கமான வச்சு கர்த்தர் சொன்னால் அருவருக்கிறார். அதனால தான் தேவனுடைய கோபாக்கினை ஆண்டவர் அதை வருகிறார். You have to know the difference. You have to know the difference of the word of God. திருநங்கை அவன் தலையில கை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிற தலையில கையை வைக்க கூடாது. அது பாவம், அது பாவம், அது பாவம். தேவன் அருவருக்கிறார். ஆணும் பெண்ணும் தான் கர்த்தர் படைத்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. You cannot go beyond God. ஆண்டவர் படைச்சது ஆணும் பெண்ணும் தான், ஆணும் பெண்ணும் தான். அவருடைய பிள்ளைகளோட வார்த்தை வெளிப்பாடுகள் தேவனுடைய பிள்ளைகள் தேவை. வேகமா கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பாவம் வெளிப்படுத்தல் இருந்தனால கர்த்தர் கோபம் அடைந்தார். எரேமியா 32:33 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. எரேமியா 32:33 முடிக்க போல கடைசியாக சில வார்த்தைகளை
ஓசையா 4வது பாயிண்ட் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசையா 8:12. முதல்ல என்ன சொன்னேன்? எதனால தேவனுடைய கோபம் வந்தது? அவர்கள் நன்மையை மறந்தார்கள். இரண்டாவது எதனால கோபம் வந்தது? அவர்கள் சொந்தமாகவே ஆசாரியை தெரிந்து கொண்டு சொந்தமாயிட்டாங்க. மூணாவது பலிபீடத்துல கோபம், ஆண்டவருடைய பாவம், பலிபீடத்துல பாவம் நினைச்சனால கர்த்தர் கோபம் அடைந்தார். நாலாவது வாசிக்க 8:12 வாசிக்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவத்தை அப்படி என்ன பண்ணாங்க? பைபிளை மறந்தாங்க, வசனத்தை மறந்தாங்க. கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப நல்ல கவனமா கேட்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க. பைபிள் கொண்டு வரல, பைபிளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிளை கொண்டு வரல ஒரு சிலர் பைபிளை கொண்டு வந்து தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், பைபிளை போன்ல தூக்காத, பைபிளை சுமக்க கத்துக்கொள்ள. ஆமென் வர மாட்டேங்குது. அது கோபமா வருதுங்க. என் வேதத்தின் மகத்துவத்தை, மகத்துவமானது, இது புனிதமானது. உனக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, நீ சும்மா பைபிளை வாங்கி சுமந்து பாரு. இந்த பைபிளை சுமங்க, இந்த பைபிளை வாசிங்க, உங்க வாழ்க்கை இனிமையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. கோமா ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனத்துல நீங்க படிக்கணும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24, 25 இந்த வசனத்துக்கு எல்லாரும் திருப்போங்க. நல்ல வசனமா கோடு போடுவீங்க. இந்த மாதிரி வசனம் தான் கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஆமா, அப்பப்போ நீங்க படிச்சுக்கணும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்ததையானது நெருப்புக்கு இரையாக்கி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. பைபிள் சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்றாரா? 24 வாசிங்க. ரிலாக்ஸா கூல வாசிங்க. 24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். கோபம் பேசுறாரு. பைபிள் வாசிக்காதவன், பைபிள் வாசிக்காதவன் இப்படி பண்ணுவான்ற இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க. நீங்க எத்தனை பேர் பைபிள் வாசின்னு கைக்குள்ள சொல்ல மாட்டேன். ஏன்னா பாதி போய் சொல்லும், பாதி சண்டே பைபிள் படிக்க. ஏன் படிக்காது அப்படின்னா அதான் கேட்டு போறோங்க. அந்த ஆளும் நம்ம உயிர் வாங்கிடுவான் பைபிளை துறைத்த. இந்த பைபிள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆண்டவர் கோபம் அடைகிறார். இன்னைக்கு வசனம் தெரியாதனால தான் பிள்ளைங்க சீர்கெட்டு போறாங்க. வசனம் தெரியாதனால தான் நம்ம வாலிப பையன்கள்லாம் 2 காலில் தோடு போட்டு வந்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. சொல்லு ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பட்டை பார்த்து பெரிய தோடு போட்டுருந்தான். ஏன் நான் தோடு போட்டிருக்கேன்? ஐ ப்ரோ ஸ்டைல் அப்படின்றான். ஐ ப்ரோ என்னது? அவன் அதுக்கு கேட்டேன் அவன்கிட்ட, தம்பி ஆச்சா யார் தோடு போடுவா? இந்த தோடு போடுற கலாச்சாரம் எங்கே வந்துச்சு சொல்றேன். ஒரு சரித்திரம் தெரியும். நிகோக்காரங்க. யாரு? நிகோக்காரங்க அடிமையா அமெரிக்காவுக்கு போவாங்க. எங்க போவாங்க? அடிமை அமெரிக்காவுக்கு. அடிமைக்கு அடையாளம் தான் காலில் என்ன போடுவாங்க? தோடு போவாங்க. மனசை ராஜாவை பிடிச்சிருவாங்க அந்த காலத்தில். நீ பைபிளை வாசிப்பாங்க. பிடிச்சோன்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க? காலில் கமல் போட்டுருவாங்க. அடிமை தான் போடுவாங்க. நீ அடிமையா? நீ ராஜாவுடைய புள்ள. நீ ராஜாவுடைய புள்ள. ஆமென். சட்டம் கூட வரணும். நீ ராஜாவுடைய புள்ள. ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஏன்னு கண்டிடுவான். யார் பண்ணி கண்டிடுவான்? ராண்டா ஐயோ அந்த ஆளு பயங்கரமான ஆள்டா கண்டிடுவான். ஆனா கீழே போகும்போது என்ன பண்ணிடுவான்? போட்டுருவான். கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவான், போடுங்க தான், இது போட்டா ரொம்ப அழகா இருக்கிறீங்கடா. நான் சொல்லுவேன், அடுத்த நீயும் சாரி கட்டினா நல்லா இருக்கட்டா அப்படின்னு. பெண்களுக்கு அது ஓகே. பெண்கள் ஆமா அது ஒரு ஆமையாக. ஆனா ஆண்கள் போடக்கூடாது. நீ இல்லாத சாபத்தை நான் சொன்னேன். இல்லாத சாபத்தை நீயா உன் வாழ்க்கை
வாழ்க்கையில தேடுகிற? நீ நல்லவன், நீ நல்லவன், நீ தங்கமான பிள்ளை. ஆனா கூட்டாளோட இன்ஃபுளுன்ஸ்னால இங்கோட விசுவாசம் ரொம்ப தந்திரமானது. விசுவாசம் ரொம்ப கண்ணி, வெரி கண்ணி. சாத்தான் வெரி கண்ணி. சாத்தான் சொல்லுவான், சீவன் பரவாயில்ல, தோடு போட்டுக்க, ஸ்டைலா இருக்க. இப்ப எங்க பயந்த தோடு போடுறாங்க, மூக்கத்தையும் சேர்த்து போட்டுறாங்க. என்ன பண்றாங்க? மூக்கத்தையும் போட்டுறாங்க. ஐயோ பண்ணி போட்டுக்க, கவனிக்கல, மன்னிச்சிருப்பாங்க. ஆனா கட்டிடுவேன், அந்த பிள்ளை வேணும். ஏன் சாத்தான் நம்முடைய அடிமைப்படுத்த முடியும்? சொல்லிட்டு நான் பார்க்குறேன், கவனிக்க, சரி மன்னிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்திருக்க, நான் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு வாரமா இது கற்றுவொன்ன பேசுறாங்க, பேசுறவங்க ஆண்டவர் உயர்த்துறாங்க, ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க. ஆண்டவர் நேசிக்காம யாரையும் கற்று பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நானும் தோடலாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக அலைஞ்ச ஆள் தான். கற்று தொட்டார், என் லைஃப் மாறிடுச்சு. நான் ஒரு குடிக்கல, வீணா போனேன், மோசமான கேட்கல, 11 வரை ஜெயிலுக்கு. என்னே ஆண்டவர் மாத்துறாருன்னா உங்களை மாற்ற மாட்டாரா? உங்களை மாற்ற மாட்டாரா? உங்களை மாற்ற மாட்டாரா? மாற்றுவார், மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. கிராமின் சொல்லுங்களேன். ஏன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு பயம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளே அடிமையா போயிடக்கூடாது. எங்க அப்பா தொடுத்து எடுத்துருவாங்க. ஆனாலும் அவங்கள அடிவாங்கியும் சேட்டை பண்ணுவேன். வேண்டாம், பிசாசு ரொம்ப தந்திரமானவன். நீங்க ரொம்ப அழகா இருக்க. யாரை கொண்டு பயன்படுத்தணும்? பாய்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவோம், கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவோம், இப்படிலாம் போடுங்க, நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். உண்மை. கேர்ளுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான், இப்படிலாம் பண்ணு. நான் சொல்லுவேன், கவனம், வசனத்தை வாசிங்க, வார்த்தையை வாசிங்க, வார்த்தை கற்றுக்கொள்வோம். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓசையா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசையா 4:6. ஓசையா 4:6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுத்த, நான் உன்னை வெறுத்துட்டேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்றார். பைபிள் தெளிவா சொல்லுது. அம்மா அப்பா வேதத்தை மறந்தா ஆண்டவர் யாரை மறப்பாரா? ஆண்டவர் யாரை மறப்பாரா? பிள்ளைகளை மறந்துடுவார். அம்மா அப்பா பைபிள் படிச்சீங்கன்னா பிள்ளையை தக்க நினைவுக்கு வருவார். இந்த பிரகடனம் இருக்கிறவங்க எப்போதும் சொல்லுவேன், நீங்க பேபி வயிற்றுல இருந்துச்சுன்னா பைபிள் படிங்க, வசனம் உள்ள இறங்கணும். எதில் ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னை மாற்றி கொண்டு வந்து தெரியுமா? சண்டே ஸ்கூல் எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனம், அந்த வார்த்தை தான் நான் மாற்றி கொண்டு வந்தது. காலையில் எழும்பி நான் பிரைடன் ஜெயரன் அடிப்பேன். ஜெயரன் இன்னைக்கு பிரைடன் படிச்சிருவான். ஜெயரன் சம சோம்பேறி பண்ணுவான். அடி சப்புன்னு விடும். படி, பைபிள் படி. சோறு கொடுக்காதீங்க, ஸ்கூல் காசு கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், சோறு கொடுக்காதீங்க, ஸ்கூல் காசு கொடுக்காதீங்க, வேண்டாம். படி பைபிள், வசனம் சொல்லு. அப்புறம் ஸ்கூல் காசு கொடுக்குறேன், அப்புறம் எனக்கு எல்லாம் கொடுக்குறேன். நீங்க நம்ம பிள்ளைங்க மக்கா இருக்குங்க. ஏன் நம்ம பிள்ளைங்க ஒரு காலத்துல ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா உயர்ந்த நிலைமையில இருக்கவங்க. ஆனா நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா சினிமா படத்துல கூட கெட்டவனா இருக்கான், தேவா ஹீரோவா இருக்கான், சைமன் கெட்டவனா இருக்கான். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லவா? இன்னைக்கு கெட்டவனா கிறிஸ்தவனா? ஒரு தலைமுறை பைபிளை மறந்துருச்சு, ஒரு தலைமுறை வசனத்தை மறந்துருச்சு. உங்க பிள்ளைங்கள வசனம் கேளுங்க, எடுத்தோன்னு சங்கீதம் 23 கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார் கொண்டு எழுதிச்சுக்கிட்டு அது மட்டும்தான் சொல்லும், வேற எதுவும் அதுக்கு தெரியாது. இல்ல சங்கீதம் 91, இல்ல 121, இது 3 தவிர்த்து அதுக்கு வேற வசனமே தெரியாது. ஏன் அப்படின்னா அம்மாக்கே தெரியல, அப்பாக்கே தெரியல, அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி
அன்னைக்கு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றான். அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு எதை சேர்த்து வைக்கணும் இல்லையோ வசனத்தை சேர்த்து வச்சாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பர்த்டேக்கு என்ன விலையோட gift வாங்கி கொடுக்கணும்னு யோசிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு என்ன விலை உள்ள பைபிள் வாங்கணும்னு யோசிங்க. சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பைபிள் தான் சீப்பா வேணும். ஃபர்ஸ்ட் அந்த சோப்பு பைபிள் இருக்கு, தமிழ் பைபிள், அந்த சோப்பு பைபிள் வச்சிருக்க யார் வச்சிருக்கா? சோப்பு கலர் பைபிள் அவர் வச்சிருக்க தூக்குல அது. ஆமாம், அந்த பைபிள் பிள்ளை வச்சிருக்காங்க. சும்மா காட்டுங்க. இது எவ்வளோ வாங்கினீங்க? எவ்வளோ வாங்கினீங்க? அது பிரச்சனை, அதுவே பிரச்சனை, அதுவே ஃப்ரீ. நம்ம அனைத்து பைபிள் புஸ்தகம் போவாங்க, போய் பார்த்துட்டு அங்கே போய் கேட்பாங்க, அக்கா இதை விட சீப்பா இல்லையா? நீ பைபிளை எவ்வளோ விலையா வாங்குறியோ அவ்வளோ விலையா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு. நான் இன்னைக்கு பைபிளை சீப்பா வாங்கவே மாட்டேன். The best, the most expensive ஆர்டர் பண்ணி வாங்க. பைபிளை விலை உள்ளது வாங்கி பாருங்க. கண்டதுக்கெல்லாம் விலை உள்ளது வாங்குறவங்க என்னென்னமோ கிஃப்டெல்லாம் பைபிளை ப்ரெசென்ட் பண்ணணும். பிள்ளைக்கு அவன் படிக்கணும். வார்த்தை முக்கியம். இதில் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த பைபிள் தான் நம்மளை வழிகாட்டும். வசனத்தை படிக்க 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 கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை தருவார். வசன மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நினைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நினைப்பார். வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும். வசனம் தான் தீர்க்கதரிசனம் அடைய தேவையில்லை. எல்லாமே இதிலே இருக்கு. எல்லாமே இதிலே இருக்கு. எல்லாமே இதிலே இருக்கு. பிள்ளைகளுக்கு அது தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு அது தெரியாதனால தான் இன்னைக்கு உலகம் அவங்களுக்கு பெஸ்டா தெரியுது. ஆனா இதை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவருடைய மகத்துவத்தை அவர்கள் அறிய பொழுது கர்த்தர் அவர்கள் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன். அவர் என்ன சொல்றாரு? நான் என்னதான் சயின்ஸ் பத்தி அவ்வளவு பெருசா பேசினாலும் இந்த பைபிளின் மகத்துவத்தை போல எதுவுமே கிடையாது சொல்றேன். இந்த பைபிளை படிக்கிறவங்க, இந்த பைபிளுக்காக எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. இந்தியாவில் போகும்போது திராகபணி ஒரு ஊர் இருக்கிறது, தஞ்சாவூர் பக்கத்தில். அங்கே போகும்போது எத்தனை பேர் இந்த பைபிளுக்காக செத்துருக்காங்க, உயிர் விட்டுருக்காங்க, செத்துருக்கிறாங்க. நீங்கள் தமிழ் பைபிள் வச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர்? சீகன் போல் ஒரு வாலிபர் சுவிஸ் நாட்டிலிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வாலிபத்தில் செத்து போனார். எதுக்காக? எல்லாரும் கையில தமிழ் பைபிள் இருக்குன்னு சொல்லி. மார்ட்டின் லூதர் எப்படி கஷ்டப்பட்டார்? எல்லாரும் கையில பைபிள் இருக்கணும்னு சொல்லி. வில்லியம் கேரி கஷ்டப்பட்டார். எல்லாரும் கையில பைபிள். இந்த பைபிள் உங்க கையில வந்து சேரணும்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பைபிளை நேராக வீட்டில் சண்டையோட பைபிள் கார்ல இருக்கும், இல்லாட்டி வீட்டில் இருக்கும். பைபிளை தூக்கவே மாட்டோம். சில பேர் சில சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன், பைபிளை காது கீழே வச்சிருப்பாங்க. பார்க்குறீங்கன்னா எனக்கு அப்படி பொங்கும், கோமா வரும், இங்கிருந்து விட்டடிக்கலாமான்னு தோணும். ஆனால் அப்படியே பைபிள் ஏசிங்க திட்டிட்டு என்ன பைபிள் காது கீழே இருக்கு. ஓ, இது வெறும் புக்கு தானே, இது புக்கு இல்லை, ஜீவன் உள்ள வார்த்தை. எங்கள் அப்பா சொல்லுவார், ஸ்கூல் புக்கு தூக்கி போடாதா, போட்டவனுக்கு என்ன வராது. ஒரு சாதாரண படிக்கிற புக்கே தூக்கி போடாத அறிவு வராதுன்னா நீ இதை படிக்கல நமக்கு மூட வரமா? வசனத்தை நேசிங்க, வசனத்தை புரிங்க. வசனம் தான் எல்லாமே. இன்னைக்கு சயின்ஸே பைபிள் தான். இன்னைக்கு உலகம் அடிக்கிறதுனா பைபிள் தான். இன்னைக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாமே பைபிள் தான். குளோரோஃபின் பைபிள் தான் கண்டுபிடிச்சாங்க. உலகம் உருண்டையா இருக்கு, பைபிளை கண்டுபிடிச்சாங்க. எல்லாமே இந்த பைபிளை கண்டுபிடிக்கப்பட்டது. இது வாசி, இது மகத்துவமானது. இந்த வார்த்தையை மறந்துடாத. நீ மறந்தால் கர்த்தர் கோபம் அடைகிறார். இந்த பைபிளோட விஷயங்கள் தெரியாதனால நிறைய பேர் யூதா 4ஆம் அதிகாரம் வாசிங்க. யூதா 4ஆம் வசனம். யூதா 4ஆம் வசனம் சீக்கிரம் வாசிக்க முடியும். யூதா 4. யூதா 4 சீக்கிரம். யூதா 4. ஏனெனில் வசன
வசனம் சரியா தெரியாதனால தான் கிருபையை மிஸ்யூஸ் பண்றாங்க. வசனம் தெரியாதனால கிருபை என்ன பண்றாங்க? கிருபை இஸ் நாட் லைசன்ஸ் டு சின். கிருபை இஸ் நாட் லைசன்ஸ் டு சின். கிருபை அவமானிக்கிறவனை கர்த்தர் தண்டிப்பாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். வசனம் தெரியாதனால தான் நீங்க கிருபை கிருபை சொல்லிட்டு நிறைய தவறுகள் செய்து கொண்டு இருக்கோம். அந்த வசனம் அழகாக போட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, யூதா ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளை சார்ந்திருக்கிற காலம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. கவனிங்க, அவன் என்ன பண்றான்னா சத்தியத்துக்கு என்ன பண்றாங்களா? செவி கொடுக்கல. சத்தியத்துக்கு அவன் செவி கொடுக்கல. சத்தியத்தை விட்டு வெளியே போறாங்க. சத்தியத்தை விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு நான் நல்ல ஒரு ஃபயரான ஒரு பிரசங்கம் வந்தான்னு வச்சேன். ஆனா அப்பா என்ன பிரசங்கத்தை மாத்து வேண்டாம், வசனத்தோட மகத்துவம். இன்னைக்கு ரொம்ப பெரும்பாலமா பேசுறாங்க. கழுகு வந்து உட்காந்துச்சு, கழுகு வந்து உட்காந்து, கழுகு ஏன் வந்து உட்கார்ந்து கூட தெரியாம இருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய கோபாக்கின ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. 4 காரியம் சொல்லுங்க. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. 4 காரியம் திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் முதலாவது எதனால கர்த்தர் கோபம் வருது? நன்மையை மறந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையை மறக்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையை மறக்காத. சொல்லுங்க சீக்கிரம் எல்லாரும், நன்மையை தேவசத்தை நன்மையை மறக்கவே கூடாது. தமிழ் சர்ச்சில் மட்டும் கடைசியா ஒரு ஜெபம் சொல்லுவோம். சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. நான் 1 2 3 சொல்றேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம். சீன சேர்த்துல சொல்லுவானா? இங்கிலீஷ் சேர்த்துல சொல்லுவானா? ஏன் தமிழ் சேர்த்துல மட்டும் சொல்றான்? தமிழை மட்டும் மறப்பான். தமிழ் சேர்த்துல மட்டும் நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன். தமிழ் சேர்த்துல மட்டும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கடைசியா. ஏன்னா அவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டோம், அது என்ன பண்ணிடுவான்? மறந்துடுவான். கர்த்தர் அபிஷேகம் மட்டும் என்ன பண்ணிடுவான்? மறந்துடுவான். ஆனா இங்கிலீஷ் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் எப்போதுமே எப்படியா இருக்கலாம், நன்றியா இருக்கலாம். ஆனா தமிழ் சேர்த்துல மட்டும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம சொல்றோம், வாரம் சொல்றோம். கர்த்தர் செய்கிற நன்மை என்ன செய்யாத, மறக்காத. அவ்வளவு நன்மை செஞ்சாரு. ஏன் புறப்படுறீங்க? ஏன் ஆண்டு கோபப்படுறா தெரியுமா? நன்மையை மறந்துடுறோம். ஏன் ஆண்டு கோபப்படுறா தெரியுமா? நம்மளே சும்மா எல்லாரையும் பாஸ்டர் 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 கூப்பிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வருவோம். சும்மா எல்லாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க. சும்மா எல்லாரும் நான் யாருக்குமே என் தலையை ரேஸில் விட மாட்டேன், யாரும் வீட்டில் விட மாட்டேன். நான் ரொம்ப பயப்படுவேன். அன்னைக்கு அந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போது எத்தனை பாஸ்டர் மாறுங்கள், 150 பாஸ்டர்ஸ், 150 பாஸ்டர், எத்தனை பேர் 3 ஹவருக்கு மேலே ஜாப் பண்ணுறீங்க கை தூக்குன்னு கேட்டால் ஒருத்தரும் கை தூக்கலை. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். வெளியே பிரபலமான ஊழியர்கள், ஆனால் 3 ஹவர் கூட ஜெபிக்க முடியல. நான் தைரியமாக சொல்லுவேன், நான் ஒரு நாளைக்கு 8 ஹவர் ஜாப் பண்ணுறேன். கர்த்தருடைய மகா கிருபையில சில நேரத்தில் 13 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பேன். சில நேரத்தில் யாரையும் கண்டுக்க மாட்டேன், அவரே முகம் நிரப்பேன். ஏன் தெரியுமா? அவருடைய பிரசனத்தில் இருக்கிற மாதிரி எங்குமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உடையான சேர்ப்பிலிருந்து தூக்கி எடுத்தாய், தகுதி இல்லாத என்னைய தகுதிப்படுத்தினாய். நான் சாட்சி மட்டும் தான் சொல்றேன், தகுதியே கிடையாது. 5 பாலிமண்ணை கத்தரங்க பேச வச்சார், 5 நாடுகளுடைய பாலிமண்ணை பேச வச்சார். இப்போ கூட யோசிச்சு பார்த்தேன், தகுதியே கிடையாது. இந்தியாவில் 67, இப்போ கடைசியாக போனது வந்து 68,000 பேர் கூட. நாங்கள் ஒரு பெரிய கூட்டம், ஒரு மலேசியாவிலிருந்து ஒரு கம்பம் பிரசங்கியாக ஆண்டவர் அவ்வளோ கிருபையாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார்னா
உங்களுக்கு ஒண்ணுதாங்க, அவருடைய வேதத்தை மகத்துவத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். எவ்வளவு நீ டெய்லி பைபிளை படிக்கிறியோ அவ்வளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. கவனம். அந்நியம் செய்கிற பண்டிகையை கொண்டாடாதீங்க, ஞானமா இருங்க. பொங்கல்னா நமக்கு உரியது அல்ல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்களும் பொங்கலை கொண்டாடிக்கிட்டு நீங்க பொங்கி போய் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் பிரச்சனை வந்தோடனே ஐயோ கொடையுது, மந்திரவாதியை பார்க்க போறது, நீயும் மந்திரவாதி நம்ம மந்திரம் பார்க்கறது. சும்மா தான் போனேன் வாடிக்கு. எங்க போனேன்? சும்மா போனேன். அவங்க போய் மந்திரம் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். சும்மா தான் கொடுத்தேன். ஜாதகக்காரன் நானும் 19 வயசுல ஜாதகக்காரன் பார்த்து சொன்னான், ஐயா உனக்கு 4 பொண்டாட்டினா அப்படின்னா. எத்தனை பொண்டாட்டினா? நானும் இன்னையோட கல்யாணம் பண்ண 20 வருஷம் ஆச்சு, ஒண்ணுதான் இருக்கு, 3 இருக்கு. அப்புறம் சொன்னா நீ கோடீஸ்வரனா இருப்பான்னு சொன்னான். கோடீஸ்வரனா? ஐயோ சாமி, இது வரைக்கும். ஆனா கிறிஸ்துவுக்கும் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கும் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். நம்மளும் போய் சிலத்தை தெரியாம கையை கொடுக்கிறோம், காலை கொடுக்கிறோம், கண்ட இடத்துக்கு போறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு, நிறைய பிரச்சனை, நிறைய காரியங்கள். நண்பர்களோடு என்ஜாய். பப்புக்கு போறது தப்பா? தப்புதான். கிளப்பிங் போறது தப்பா? தப்புதான். ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? கிளப்பிங் போறது, பப்புக்கு போறது, கூட்டாளோட என்ஜாய் பண்ணுது. சில வாலிபங்க போக மாட்டேங்க. இந்த கலவரம் கேள்வியில இருக்கு பாத்தீங்களா? உண்மையா சொல்றேன், நான் எப்போதும் சொல்லுவேன், வாலிபருக்குள்ள 2 அரை விட்டு என்ன பண்ணிடலாம், உட்கார வச்சிடலாம். ஆனா இந்த கிழவனை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நம்பவே மாட்டேன். இந்த கேள்விக்கும் என்ன செய்ய மாட்டேன். அதுதான் போயிட்டு ஆடிட்டு இருக்குங்க. ரத்தமா கையை தட்டு சபையை ஆராதிக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இன்னைக்கு எங்க இருக்க? இன்னைக்கு என்ன பண்றேன்? கழுகு வந்து வருது, கழுகு வருது, நியாயத்திற்கு கொண்டு வர வேண்டாம். அது வந்தா நம்ம தாங்க முடியாது. இப்பதான் மலேசியா கொஞ்சம் அசைச்சிருக்காரு. ஆனா உண்மையிலே மலேசியா அடி வந்துச்சுன்னா மலேசியா தாங்காது, இது நாடு தாங்காது. இப்ப நம்ம செய்ய வேண்டிய சம்பவம் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாம எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த சாயங்காலத்தில் கத்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க, உங்களை நன்றி செலுத்தாம போனனே, ஜெபிக்காம போனனே, பைபிள் படிக்காம போனனே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கு. ஆண்டவர் அழகா சொல்றாரு. அது இன்னும் ஒரு நாள் நான் சொன்னா நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் யாராவது போட போட்டுருக்கீங்களா? நீதிமொழிகள் ஒரு 3:13 ஒரு வசனம். ஆண்டவர் வசனத்தை மறக்கிறவங்க மேல கர்த்தருடைய கோபம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். 3:13 ஏதோ ஒரு வசனம் அதுல வரும். நீதிமொழிகள் எழுதிருக்கீங்களா? போட போட்டிருக்கீங்களா யாராவது? அந்த வசனத்தை அவருடைய சொன்னேன். நீதிமொழிகள் 3ல ஒரு வசனம் வரும். ஆர்த்தி ஜோம் பண்ண போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:13 வாசிங்க. என்ன பண்றது? வாசிங்க. ஞானத்தை கண்டறிகிற அது வார்த்தையை மறக்க அது கோபப்படுவார். 13ல இருக்கான்னு தெரியல. கூடாது வசனம் ஒரு நீதிமொழிகள். ஆண்டோடைய வார்த்தையை அவமதிக்கிறவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லி நீதிமொழிகள் 3 நீதிமொழிகள் 10 அந்த டக்குன்னு ஞாபகம் வர ஒரு வசனம் இருக்கும். நீதிமொழிகள் 3 நீதிமொழி 10:13 ஒரு வசனம். கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவர்கள் எத்தனை வருஷம்? 13 ரைட். 13 வாசிங்களா? 13 அதான் தெரியும். 3லயோ 13 2ல ஏதாவது ஒன்று இருக்கும். 13 ப்ரோவ்ஸ் 13 வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிற
அவனோ என்ன ஆவானா? பலன் அடைவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனம்லாம் போடக்கூடாது, பைபிள போடக்கூடாது, இதெல்லாம் போட மாட்டீங்க, இதெல்லாம் போட மாட்டீங்க. திரும்ப வசனத்தை நான் பேசுறேன் பார்த்தீங்களா? வேற என்னத்தை சொல்லி நான் என்னத்தை கேட்கறது அப்படி நினைச்சேன்னா, இந்த வசனத்தை கேட்டு இந்த பாஸ்டர் சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவமானிக்கிறவன் என்ன ஆவானா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க இருக்கும். நான் எங்களுக்கு சர்ச்சில் இருக்கும்போது எங்க வாலிபர்கள் அந்த வாலிபர்கள் வசனம் கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் பயப்படுவோம், எனக்கு பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 4 பேர் வாலிபர்கள் போவாங்க, பிரசங்கத்தில் சாப்பிடுவாங்க, நற்கல் டைம்ல அந்த நற்களை வாங்கிட்டு போவாங்க. வசனத்தை கேட்கவே மாட்டாங்க, அவமானிப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், டேய் உனக்கு தேவ பயம் கொஞ்சம் கூட இல்லையா? நான் கொஞ்சமாவது பயப்படல அப்படின்னா, போட போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ற தூக்கமாக வருது, அவர்கிட்ட போய் கேட்டு என்னதான் இருக்கு கேவலப்படுத்துவான், பேசுவான். உங்களுக்கு தெரியும் யாரு அது தெரியும். இன்னைக்கு அவனுக்கு லைஃப் ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒருத்தர் நாசமா போயிட்டான், நீதி ஒருத்தர் எங்க இருக்கான்னு தெரியல, எல்லாமே போயிட்டாங்க. எல்லாமே லைஃப் அங்க போய் சீர்விட்டு போயிடுச்சு. ஏன் தெரியுமா? வசனத்தை அவமதித்தவர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், டெய்லி வாரம் உங்களை கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு நான் போயிடலாம். ஆனா இயேசு வர போறாரு, இயேசு வர போறாரு. நமக்கு தெரியும் நம்ம என்ன பாவம். ஓடி போவி நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் நல்லவர்கள். அந்த டைம்ல நண்பர்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம சில தவறுகள் I myself as a human being I did some mistake, but I believe when you repent you come to the presence of God. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இதுல ஆமென் சொல்லுங்க. Let's pray. கண்ணை மூடி 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் கூட ஆண்டவரை நான் மறந்துருந்தேனா, காலையில் எழுப்பி தேங்க்யூ ஜீசஸ் புதிய வாழ்க்கையை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நான் மறந்துருந்தேனா, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஓசையா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுறாரு. ஓசையா, இந்த ஜனங்கள் நான் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க, இந்த ஜனங்கள் நான் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. ஓசையா, இந்த ஜனங்கள் தனக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டாங்க, இந்த ஜனங்கள் என் பலிபீடத்தில் அவர்கள் பாவம் செய்தார்கள், இந்த ஜனங்கள் என் வார்த்தையை மறந்தார்கள், இந்த ஜனங்கள் 5:13 இதோ எனக்கு உண்டான நன்மைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஜனங்கள் இப்படிதான் செய்யறாங்க. ஓசையா அழுகிறார் ஆண்டவர், என் இருதயம் அவர்களுக்காக ஏங்குகிறது, புலம்புகிறது. ஆண்டவர் அழுகிறார் 11ஆம் அதிகாரத்தில், என் இருதயம் அவர்களுக்காக புலம்புகிறது சொல்லி 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 அழுகிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சாயங்காலத்தில் கைகளை உயர்த்தி, Lord forgive my sins Lord. நான் உங்களை மறந்தேனே, உங்கள் வேதத்தை மறந்தேனே ஆண்டவரே, என் பிள்ளைகள் உங்களை மறந்தாங்கப்பா, சபை மறந்தது, இன்னைக்கு சபை நீ செய்த நன்மைகளை மறந்தது, மனிதருடைய நன்மையை நாடி போகிறது, அரசியல்வாதோட நன்மையை நாடி போகிறது. நீ செய்த நன்மைகளை ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் ஒன்றுமே செய்யல, அப்பெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் இருந்தோம். இப்ப மனிதனை தேடி போகிறோம், மற்றவர்களை தேடி போகிறோம். கர்த்தாவே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்படி கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. சத்துரு போ சத்துரு போ சத்துரு போன்னு சொன்னா சத்துரு போக மாட்டான். ஏன்னா அனுப்புறதே அவர் தான், அனுப்புறதே அவர் தான். எப்படி போவான்? ஒரே வழி, நம்ம மனம் திரும்பிட்டா தானாவே கர்த்தரை எடுத்து போட்டுருவார், தானாவே கர்த்தரோட கஷ்டத்தை எடுத்து போட்டுருவாரு. உபவாசம் எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், சத்துரு போக மாட்டோம். உபவாசம் எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், சத்துரு போக மாட்டோம். ஏன்? ஆண்டவர் அனுப்புறது எப்படி வரும்? போவான். ஆண்டவரே அனுப்பி விட்டாரா? அதனால கர்த்தர் அனுப்புறது போகணும்னா நம்ம மனம் தருவணும். என்ன மன்னிங்க, உமக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமான பாவம் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, நான் மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என்ன மன்னிங்க. சோமை பாபா ஜெபிக்காம போயிட்டேன், உமை ஆராதிக்காம போயிட்டேன், உமை தேடாம போயிட்டேன்.
நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஓ